என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? உங்களை நோண்டி கொண்டிருக்கிறேன். எப்படி நோண்டுற? கடகாலோடவா? சாமி, உங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எப்படி வணங்க வேண்டும் சாமி? நான் கவிழ்ந்தடித்து படுத்து, ஆமா, உங்களை நான் கும்பிட்டனா? கும்பிட்டால் உங்க பாதம் மட்டும்தான் தெரியும். பாதம் மட்டும் தெரியும். ஏன்னா மேல பார்த்து கும்பிட்டால் உங்க முழு உருவம் தெரியுது சாமி. முழு உருவம் தெரிய வேண்டும். உன் முகம் எனக்கு தெரிய வேண்டும், என் முகம் உனக்கு தெரிய வேண்டும். அதனால வேண்டி நான் இப்படி கும்பிடுறேங்க. ஏய், ஒரு இறைவனை வணங்க வேண்டுமானால் இப்படி வணங்கப்படாது. ஏனென்று கேட்டால் இறைவனுடைய முகத்தை பார்ப்பதை இறைவனுடைய முகத்தை பார்த்து வணங்குவதை விட அவருடைய பாத சேர்வை காண வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தவன் மட்டிட்டு வணங்கப்படாது, நெடுசாலையாக விழுந்து வணங்க வேண்டும்.
வேண்டும். இந்த நெற்றி புருவம் இருக்கிறது அல்லவா, பூமியிலே பட வேண்டும். மார்பு இரண்டும் பூமியிலே பட வேண்டும். நீ எப்படி வேணும் கோயிலுக்கு போனா? என்னடா தூங்குறியாடா? என்னடா ஜோதிடா, சாமி ஒரு ஆண்கள் வணங்க வேண்டுமானால் ஒரு ஆளே வணங்க வேண்டுமா? நெடும்படியாக உழுந்து வணங்க வேண்டும். ஓஹோ இப்ப கோயிலுக்கு போறவங்க நீ எப்படி கும்பிடுவ? நான் இனிமே இப்படிதான் கும்பிடுவேன். மண்ணில பட்டு கும்பிடுங்களா? மண்ணு படாமல் கும்பிடுவாய். ஆமாங்க. ஏனென்று கேட்டால் மண் பட்டு விடும் உடம்பிலே. அதான் நான் அப்பதான் புடிச்சிட்டு வந்தேன். உடனே மண்ணை ஊத்துட்டேன்னு எங்க அம்மா என்ன போட்டு அடிக்க மாட்டாங்க. அதனால் வேண்டி மண் படாமல் இருக்க வேண்டும். அதனால அப்படி என்பதற்காக வணங்குவாய். ஆமாங்க. அப்படி வணங்கினால் புண்ணியம் அல்ல. ஆ, அதோ இருக்கும்படியான நம் மார்பு இருக்கிறது அல்லவா, இந்த பூமியிலே பட வேண்டும். நெற்றி புருவமும் பூமியிலே பட வேண்டும். ஓ அப்படி வணங்கினால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். போச்சம் இருக்கா? பெண்கள் அப்படி வணங்கப்படாது. அவங்க எப்படி வேணும்னா? அவங்க மார்பு இரண்டும் பூமியிலே படாத வண்ணமாக நெற்றி மட்டும் பட வேண்டும். அப்படி வணங்க வேண்டும். சாமி எல்லா ஊரையும் எடுத்து நீங்க வந்தீங்க. என்ன கோல் இதா? எல்லா ஊரெல்லாம் எடுத்து வந்தீங்க. நீங்க எங்கன்னு வரீங்க? எதுக்கு வந்தீங்க? யார் நீங்க? நான் யார் என்று விளக்கம் தெரியாது. ஆமா சாமி. சொன்னால் புரிந்து கொள்வார். நான் சொன்னால் சொல்றேன். இப்பொழுது விளக்கம் புரிகிறதா? புரியல சாமி. இன்னும் புரியவில்லை. நான் புரியலங்க. ஏன் நான் படிப்பறியல. உனக்கு சிந்தனை எல்லாம் எங்கே இருக்கிறது? எனக்கு சின்ன நாளா விடிய கதை சாராய கடை மேல இருக்குது. ஏய், அப்படிதான் ஒரு தொழிலுக்கு வருகிறார் என்றால் ஆ, அந்த தொழில் மேல் கண் இருக்க வேண்டும். கண்ணெல்லாம் இங்கதான் இருக்குது. சிந்தனை மட்டும்தான் எங்க இருக்குது. அவன் என்ன பண்றான், ஆ, இவர் என்ன செய்யறாரு, ஆ, அவர் என்ன செய்யறாரு, ஆ. அப்படி என்ற சிந்தனை மட்டும் இங்கே இருக்க வேண்டும். பாத்துட்டேங்க. எப்படி பார்த்தா? அவரு மத்தால் அடிக்கிறாரு, இவரு தாள் அடிக்கிறாரு, நீங்க சில்லாவுல வச்சு நிக்கிறீங்க. இது சில்லாவோலும் மீண்டும் சொல்ற. ஏரியார்ல எலி குத்துற சில்லா கொண்டானே. ஏய், அக்காலை ஏறுபவன். அக்கால யாருன்னா மச்சக்காரன் கட்டி வச்சு போதிப்பான். எந்த அக்காலை? அக்கால ஏறுவான். நான் ஏறக்கூடிய வாகனமாகப்பட்டது காலை வாகனம். ஓ, அக்கால ஏறுவான். அக்காலை ஏறுபவன். ஆஹா. அம்மானை கரம் பிடிப்பேன். அம்மான கை பிடிச்சா ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் இருக்காது. ஏ அந்த அம்மா இல்லடா, ஆ. மான் என்று சொல்ல முடியாத மானை கரம் ஓ, பிடிப்பேன். மான கைப்பிடி. கக்கத்தில் சொக்காலை சொருகினவன். அம்மா புழுகுமா வகுது அங்க சொருகினீங்க. யார்? இல்ல கக்கத்துல சொருகினீங்க. ஏய், ஓ, உமா மையேஸ்வரிக்கு முந்தின காலத்திலே ஒரு பெயர் சொக்கமால் என்று ஒரு பெயர். ஓ சொக்கமால் சொக்கமாலுக்கு இடபாகத்திலே பாதி சரீரத்தை கொடுத்தேன். கொடுத்தீங்க. அதனால் சொக்காலை சொருகினேன். ஆஹா, தப்பு. நக்கினேன். ஏன் நீங்க கூட நக்குறீங்க? என்ன? என்ன நக்கிறீங்க இருந்தீங்க? ஏய், ஓ, இல்லை ஆலவனம் என்று சொல்ல முடியாத ஆலவனத்திலே இருக்க முடியாத நிகம்பன் சுகும்பன் என்று இரு அரக்கர்கள். ஆஹா, அதே வனத்திலே இருக்க முடியாத ஆ, சுகுந்த முடியாதவன் என்னை குறித்து அரிதாக தவம் செய்து கொண்டிருக்கின்றார். என்னது அவங்க? அப்படி என்றால் ஐயா, எனக்கு இனி விரவா வண்ண வேண்டும். ஓ, இனி விரவா ஒண்ணா வேண்டும். நான் மனிதனாக பிறந்து அனுபவித்தது போதும், போதும். எனக்கு மானிட பிறவி மீண்டும் வேண்டாம். வேண்டாம். அப்படி என்று என்னிடத்திலே வணங்கினார். ஆஹா, அப்பா சுகுந்தமுனி, ஆ. நீ வணங்கியது போதாது, போதாது. மீண்டும் என்னை குறித்த ஆலவனத்திலே சென்று ஆ. மீண்டும் தவம் செய்ய வேண்டும். மீண்டும் தவம் செய்த வேண்டும். அப்படி என்று உரைக்கவும் ஆ. ஆலவனத்திலே சென்று தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆ. அந்த சுகுந்த முனியை ஆ. இருக்கின்ற ஆ. நிகும்பன் சுகும்பன்
ஓ இரண்டு அரக்கர்கள். இரண்டு அரக்கர்களும் மதம் கொண்டவர்கள். ஆஹா. அவர் என்ன செய்தார்? சூந்தமுனியை அடிக்கவும் ஆ. ஓடி வந்து என்னிடத்திலே முறைமுறை வேண்டும் அப்படி என்று ஓடி வருகிறார். ஆஹா. ஓடி வருகின்ற பொழுது நானும் உமா மகேஸ்வரியும் கைலாயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓஹோ. அவையும் என்று ஓடி வந்திருந்த பொழுது நான் மௌனமுற்றிருக்கின்றேன். ஏங்க ஏன் என்று கேட்டால் அவனுக்கு கொடுத்த வரம் அப்பேற்பட்ட வரம். ஓ வரத்தை கொடுத்து விட்டு போயிட்டீங்க. யார் என்று கேட்டால் நிகம்பன் சுகுமனுக்கு என்ன வரம் கேட்டார்கள்? என்ன வரம்? ஐயா நான் இறக்க வேண்டுமானால் இந்த உதிரமாகப்பட்டது புவியின் கண்ணிலே ஒரு சொட்டு விழுந்தாலும் பலாயிரம் அரக்கர்கள் உட்பணமாக ஓ வேண்டும். ஒரு சென்று ரத்தமாகப்பட்டது முன்னிலே விட்டு ஓராயிரம் அரக்கர்கள் இருப்பார்கள். உட்பணம் ஆக வேண்டும். அப்படி என்று வரத்தை கேட்கவும் வரத்தை கொடுத்தேமோ எப்படி அவனை அழிப்பது அப்படி என்று நான் மௌனமாக இருக்கின்றேன். அறியாமலே இருக்கும்படியான உமா மகேஸ்வரியனால் பார்த்தால் அடே சூந்தமுனி உன்னுடைய அவைத்த காக்கின்றேன் பார்க்கின்றேன். அப்படி என்று உரைக்கவும் உரைக்கவும். கோபம் பிரவேசித்து அடி பார்வதா பார்வதா. ஒரு ஆடவன் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணியானவள் பேசினா அல்லவா அல்லவா பிடி சாபத்தை என்று சாபத்தை கொடுத்து என்னங்க சாபம் என்ன கொடுத்தீங்க? சாபம் என்றால் அதோ திருக்கும்படியான நிகம்பன் சுகுமனை வதைக்காமல் உனக்கு இடபாகம் இல்லை ஆஹா. அப்படி என்று சாபத்தை கொடுக்கவும் பார்த்தால் உமா மகேஸ்வரியானவள் சென்று வலது தோலை கிள்ளி எறியவும் அதே காலியாக உட்பணமாகி நிகம்பன் சுகுமனை வதைக்க வேண்டும் அப்படி என்று வதைக்கின்ற பொழுது உதிரம் கீழே விழாத வண்ணமாக பூரா உதிரத்தை முற்கொண்டாள். ஓ ரத்தத்தை பூரா குடிச்சாங்க. ஆமாண்டா. அது ஆப்பிள் ஜூஸ் வருது. நீங்க சொல்லுங்க. ஏய் எங்களுக்கு எல்லாமே ஆப்பிள் ஜூஸ்டா. எல்லாமே ஆப்பிள் ஜூஸ். ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் உட்கொண்ட உடனே பார்த்தது உமா மகேஸ்வரிக்கு ரத்தவெறி பிடித்து விட்டது. ரத்தவெறி பிடித்து இருக்கின்ற மாநில மக்கள் ஜீவ ஜந்திகள் ஒன்றும் விடாமல் புசத்துக் கொண்டு ஓடி வருகிறது. ஓ அப்பா ஓடி வருகின்ற பொழுது பார்த்தான் ஆறுதன் தாத்தா நமக்கு அபயம் வந்து நேர்ந்து விட்டது அப்படி என்று ஓடி வந்து என்னிடத்திலே முறையிடவும் என்னால் ஒன்றும் ஆகாது அப்படி என்று மைத்துனரிடத்திலே செல்லவும் மைத்துனர் அதற்கு என்ன வழி செய்தார்? நாம் எல்லாரும் கயக்கூத்தாடிகளாக செல்ல வேண்டும். கேள கூட்டாடா கய கூட்டாடா. ஏய், அடிமாடன் பேசுகிறியா எப்படி? இந்த காலத்துல நீங்க நடிப்பீங்களா? ஏய் கயக்கூத்தாடி. கய கூட்டாடி. எல்லாருக்கும் ஆட்டக்காரருக்கு பேர் பூரா கயக்கூத்தாடி தான் ஆதி காலத்திலே. இப்பதான் வந்து கிழ கூத்தாடி நாமளா வச்சுக்கிட்டு. அப்படி இருந்தாலும் கயக்கூத்தாடிகளாக செல்ல வேண்டும். அப்படி என்று அதுவா இருக்க முடியாத மைத்துனரானவர் மிருதங்கக்காரராகும் அதோ தாளக்காரர் பிரம்மதேவனாகும் பொட்டிக்காரர் நாரதனாகவும் இதுக்கு ஆட்டக்காரர் வேண்டும். ஆட்டோக்கார விழுப்புரம் போனா கிடைக்கும். திசைக்காரர் கிடைக்குது சேராட்டா. ஓ அந்த ஆட்டம் இல்லடா ஆட்டக்காரர் ஒருவர் வேண்டும். ஓ நடினமாடுவார்கள். கடினமாட வேண்டும். அப்படி என்று கேட்கின்ற பொழுது நீயே ஆட்டக்காரராக இருக்க வேண்டும். ஓ உங்களா? ஆமாண்டா. தேவர் எல்லாரும் பின்பாட்டுக்காரராகும் என்ன செய்தோம்? ஒத்திகை பார்த்தோம். ஓ ஒத்திகை பாக்குறீங்க? ஆமாண்டா. கூத்து கத்துக்கிறதுனா சாதா நேரா வந்து ஆட முடியும். ஒத்திகை பார்க்க வேண்டும். அப்படி என்று ஒத்திகை பார்த்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தது உமா மகேஸ்வரானது ஓடி வருகிறது. அப்பா நீங்கள் எல்லாம் யார்? அப்படி என்று கேட்கவும் நாங்கள் கயக்கூத்தாடிகள் என்று உரைக்கவும் பார்த்தால் நீங்க கயக்கூத்தாடி என்றால் எங்கே செல்லுகிறீர்கள்? பயிர் பிழைக்க செல்லுகிறோம். ஓ அப்படின்னு அம்மா யாராங்க? நாங்க கேட்கின்றோம். நாங்கள் உரைத்தோம். பார்த்தார்கள் அப்படியானால் கூத்தாடி என்று உரைக்கின்றீர்களே இங்கே ஆடி காட்ட வேண்டும். அப்படி என்று கேட்கவும் வெறுமனா ஆட மாட்டோம். சும்மா ஆட மாட்டீங்க. காசு கொடுத்தால் மட்டுமே ஆடுவோம். ஒரு அப்படி என்று உரைக்கவும் என்னிடத்திலே காசு இல்லை பொன்பொருள் திரையும் இல்லை. அப்படி என்று உரைத்த உடனே பந்தயம் வைத்து ஆட வேண்டும் என்று மைத்துனர் உரைத்தார். என்னங்க பத்தியா? என்ன பந்தயம் என்றா எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அநேகமா ஒரு குவார்டர் ஒரு ஆப்பிள் பதிவு வச்சுட்டீங்க. இப்ப இந்த மாநில மக்கள் எல்லாம் மது இருந்துறாங்களே யாரால? யாருங்க? என்னுடைய வேலைதான். இருக்கும். ஆமாண்டா. காலையில ஒரு 2 பாட்டில் மட்டும் குடிச்சு அது போதும். அப்படியாகத்தானே பந்தயம் என்னவென்று கேட்கவும் அதுவா இருக்க முடியாத ஆட்டக்காரர் ஜெயித்து நீ தோற்றா நீ அவருக்கு மட்டுமே அடிமை. ஓ நீ ஆடி நாங்க தோற்றால் நாங்கள் எல்லோரும் உனக்கு அடிமை. சரியான போட்டு அப்படி என்று பந்தயம் வைத்து ஆடுகின்றோம். எப்படி ஆடுறோம்? மைத்துனர் தோற்றுவிட்டார் எல்லோரும் அடிமையாகி விடுவோம். அப்படி என்று
காலை தூக்கி செய்ய காட்டினார். ஓ செய்ய காட்டினாரு. காலை தூக்கி ஆடிய உடனே ஆஹா. காலில் இருக்கும்படியான குண்டலமாகப்பட்டது அருந்து கீழே விழுவோம், குனிந்து எடுத்தால் ஆற்றத்தை போட்டு விடுவோம். ஆஹா. அப்படி அதை நினைத்து காலினால் ஏந்தி ஆ. நாவினால் நக்கி செவி கேத்திரு ஓ அப்போ திட்டு போய் குழல் நக்கி. அப்போ நக்கறவர் அடியா. ஏய் ஓ அப்படியாக பயந்து ஓடுகிறது உமா மகேஸ்வரி. ஆடவன் காலை தூக்கி ஆடலாம், ஆமாங்க. ஒரு பெண்மணி ஆட முடியுமா? அது அப்படிங்க அப்படி அசிங்கமாச்சு. என்று அசிங்கப்பட்டு ஓடவும் பார்த்தார் மைத்துனரானவர் பிடித்து கொண்டு வந்து விலங்கிட்டு அதோ சிதம்பரம் என்று சொல்லும்படியான ஆலங்காட்டை சிதம்பரமாக்கி அதிலே தில்லை நடராஜராக அமர்த்தி, ஓ அப்பா தில்லை காலியாக அமர்ந்தது. அப்போ கூட குறுக்கு வழியா போய் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் அதோ மைத்துனர் தில்லை கோவிந்தனாகும் ஒரே இடத்தில் நின்றால் மூவரையும் சேவிக்கலாம். ஓ அதுக்கு பிற்பாடுதான் சிதம்பரம். நாங்கள் அங்க ஆடியது தெரு கயக்கூத்து, அம்பலத்திலே ஆடினோம். இப்ப தெருவிலே ஆடுவது தெருக்கூத்து. நான் வந்திருப்பது கைலாயபதி என்று தெரிந்த விஷயம். நான் எதற்காக வந்தேன், என்ன விளக்கம், இது கேட்டு இது சொல்லலாமா வேணாமா? இது எனக்கு தெரிஞ்சா எனக்கு யாரு கேளுங்க. என் கொலையில 1.5 ஏக்கர்ல மல்லாட்டை போட்டு ஓல் போட்டு கிடக்குறான். அப்படியா? அந்த ரிஷிக்கெல்லாம் 60,000 ரிஷி பத்தினிகள். அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தான் ரிஷியானவன் ஒரு அவுச்சாரி வேள்வி என்று ஒரு வேள்வியை நடத்தவும் தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் நமக்கு அடக்கமாக வேண்டும் அப்படி என்று அகம் கொண்டார். அந்த அகத்தை அழிக்க வேண்டும் அப்படி என்று தேவர்கள் எல்லோரும் ஓடி வந்து என்னிடத்திலே முறைவிடவும் நானே பார்த்துக் கொள்கிறேன் செல்லுங்கள். அப்படி என்று அவரிடத்திலே குரலை விட்ட உடனே என்ன செய்தேன், பிறந்த உருவத்தோடு சென்றேன். திருமணமாக சென்றேன். எதற்காக? அதோ இருக்க முடியாத ரிஷி பத்திரிகள் கற்பழிந்தால் எங்களுடைய யாகம் அழிய வேண்டும் அப்படி என்று வருந்த பெற்றிருக்கவும் நிறுவனமாக சென்றவுடனே இருக்கின்ற அந்த பெண்மணி எல்லோரும் ஓடி வந்து பார்க்கின்றார்கள். இப்படி நிறுவனமாக செல்லுகின்றாரே யார் என்று பார்க்கவும் ஒருவருக்கு 5 குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படி என்று வரத்தை கொடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். கற்பு அழிந்தது, யாகம் அழிந்தது. பார்த்தான் தாரக ரிஷியானவன் ஞானத்தினால் அறிந்தார் வந்திருப்பது சிவனாகப்பட்டவன் அப்படி என்று அகம் கொண்டான். அப்படி என்ன செய்தார், புலியை விழுந்தார். புலி ஆமாண்டா அதோ அம்மனாகப்பட்டது உமா மகேஸ்வரி அமரக்கூடிய வாகனம் புலி வாகனம். அப்படியாக இருக்க முடியாத சிங்கத்தை விடவும் சிங்கத்தை பிடித்தேன், அடித்தேன், உரித்தேன், உடையாக உடித்தேன். மானை விடுத்தான் கரம் பற்றியே, சர்ப்பத்தை விடுத்தான் கழுத்திலே அடித்தேன். அதோ இருக்க முடியாத திருசூலத்தை விடுத்தான். ஆமாண்டா
இது சூலம் அது. இதை விடவும் இதிலே கரத்தை பற்றிக் கொண்டு மான் மழு சங்கு சேகண்டி என்று சொல்ல முடியாத அனைத்து பொருளையும் விடவும் கரம் பற்றிய உடனே பார்த்தார்கள். பார்த்த அந்த ரிஷி பத்தினியானவள் இப்பேற்பட்ட செயலை செய்தாய் அல்லவா, உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றேன். அப்படி என்று என்ன சாபம் கொடுத்தார்கள்? உன்னுடைய மானியார கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார்கள். சாபத்தை பெற்றவுடனே மானியாகப்பட்டது அருந்த ஆகாய மார்க்கமாக செல்லவும் பார்த்தார் மைத்துனர் புவியன்கண்ணிலே விழுந்தால் எக்கதி ஆகும். அப்படி என்று நினைத்து உமா மகேஸ்வரியை வரவழைத்து யோனியிடமாக தாங்க செய்தார். அன்று நாள் முதற்கொண்டு உருவம் இல்லாமல் நான் லிங்கமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆமாண்டா, அப்படியாக அமர்ந்திருந்தாலும் மீண்டும் நான் எதற்காக வந்திருக்கின்றேன்? தாரக ரிஷியிடத்திலே சண்டை போட்டு வாங்க நான் நம்ப மாட்டேன். என்ன காரணம்? எங்கேயாவது எல்ட்ரி பாட்டில போட்டு ஒரு தகுட தூக்கி செஞ்சு எடுத்து வந்து விட்டு நாலு ரிஷி குத்தாராம யார்கிட்ட கதை கொடுக்குறீங்க? டேய், அதெல்லாம் சொல்லுவாங்கதான். அப்படி அல்ல. இதுல எப்படி யாரு இது? மும்மூர்த்திகளும் ஒன்றாக இருக்கக்கூடியது. ஆமாண்டா. நீங்க வேற பிரம்மா விஷ்ணு ருத்திரன் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மன். அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் பகவான். பகவான். நான் யாரு? யாருங்க? கொடுக்கக்கூடிய கடவுள். ஓ, கொடுக்கிறவரு. யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அட்டில்லாமல் வாரி வழங்கக்கூடிய தட்டார் எம்மரைக்கும் தட்டார். யார் எதை கேட்டாலும் அப்புறம் சாமி எதை கேட்டாலும் தடை இல்லாம கொடுப்பீங்க. கண்டிப்பாக. என் டிராக்டர் 2 நாளா டீசல் இல்லைன்னா ஐயா கொடுங்க. டீசல் போடணும். ஒரு சும்மா ரவ்வாண்டு ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா, சும்மா ரவ்வாண்டு ஒரு 25,000 கொடுத்தீங்க. பணம் கொடுக்க மாட்டேன். அருள்படி கொடுத்தால் உனக்கு பணம் எங்கிருந்தாலும் வந்து சேர்ந்துவிடும். எப்படி அருள்படி கொடுக்குறீங்க? அந்த அருள்படியை கொடுக்கிறேன். அது கூட பித்தளைப்படியாக செய்தேன். பித்தளைப்படி சிலுவர் படி அல்ல. மதம் கொண்டு இருக்கின்றாய். இல்ல சாமி, படி நீங்களே பித்தளைப்படியா சிலுவர் படி அப்படிதான் எவ்வளவு அகம் கொண்டவர் எல்லாம் அழிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் என்ன செய்ய போறான் சொல்றவா? என்னை குறித்து அறியாய தவம் செய்யவும் அவர் தவத்துக்கு மனமிறங்கி சென்ற உடனே என்ன வர வேண்டும் என்று கேட்கவும் எனக்கு புத்திர சந்தானம் வேண்டும். ஓ, பிள்ளை வரம். ஆமாண்டா. அப்படி என்று கேட்கவும் உனக்கு பிள்ளை வரம் வேண்டுமானால் எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்படி என்று கேட்கவும் ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீயே உரைக்க வேண்டும். அப்படி என்று உரைத்தவுடனே பார்த்தேன் பல பிள்ளைகள் பிறக்கும். பல பிள்ளைகள் பிறக்கும். பயனற்று போய்விடும். பயனற்று போய்விடுமா? மது மாது பொய் களவு சூது பஞ்சமா பாதகத்தை செய்யும் உனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும். கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும். அது போன்ற பிள்ளை பல பிள்ளைகள் வேண்டுமா? அப்படி இல்லை என்றால் ஒரே பிள்ளையாக பிறக்கும். தக்க 16 வயது மட்டுமே இருக்கும். ஓ, 16 வயது வரைக்கும் தான் வாழும் அந்த பிள்ளை. கல்வியிலே சிறந்த ஆற்றலே மிக்கவனாகவும் வல்லவனாகவும் நல்லவனாகவும் இருப்பார். பேரும் புகழ் வாங்கி கொடுப்பார். பேரும் புகழும் உனக்கு பெற்று தருவார். அப்படி என்று கேட்கவும் ஐயா எனக்கு பல பிள்ளைகள் பிறந்து அது பயனற்று போவதை விட ஒரே பிள்ளையாக பிறக்க வேண்டும். 16 வயது மட்டும் எனக்கு இருந்தால் போதும். அப்படி என்று கேட்கவும் மரத்தை கொடுத்து சந்தானம் பிறந்தது. பிறந்த உடனே
அதோ இருக்கும்படியான மார்க்கண்டேயன் என்று பெயர் வைத்தோம். மார்க்கண்டேயன் அப்படி என்று பெயரை சூட்டி தக்க 16 வயது வந்தது. கல்வியிலே சிறந்த ஆற்றலை மிக்கவனாகவும் வல்லவனாகவும் நல்லவனாகவும் இருக்கின்றார். அவனுக்கு ஞானம் பிறந்தது. எப்படி என்றால் என்னுடைய அம்சத்திலே பிறந்தவன். அவனுக்கு ஞானம் பிறந்தவுடனே இந்த வயதிலே நாம இறக்க போகிறோம். அப்படி என்று அவனுக்கு ஞானம் பிறந்தவுடனே எங்கெங்கு சிவனாலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று என்னையை குறித்து அறியாயுதம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது எங்கே எல்லாம் சென்று பார்த்தான். கடைசியாக எங்கே செல்லுகிறார்? திருக்கடையூர் சென்றார். திருக்கடையூர் சென்ற உடனே அங்கே போய் சென்று பார்க்கின்ற பொழுது சிவனுடைய ஆலயம் இல்லை. அதனால் வேண்டி மணலை லிங்கமாக கூட்டினார். அதே சிவன் என்று நினைத்து அதை கட்டி பிடித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார். பார்த்தான் யமனாகப்பட்ட ஆயுள் யாருக்கு முடிகிறது பாருங்கள் என்று சித்ராபுத்திரனை கேட்கவும் அதோ இருக்க முடியாத மிருகண்ட ரிஷி பிள்ளையாக இருக்க முடியாது மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் முடிந்து விட்டால் அப்படி என்று உரைத்தவுடனே சென்று பிடித்து வாருங்கள் அப்படி என்று யமன் உரைக்கவும் ஓடி வந்து பார்க்கின்ற பொழுது நான் லிங்கத்தை பற்றிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தார் சித்ராபுத்திரன் கிட்டே நெருங்க முடியவில்லை. அக்கினி சோதனையாகப்பட்டது என்று யமனிடத்திலே உரைக்கவும் யமனாக பார்த்தார். அப்பேற்பட்டவன் யார்? நானே சென்று பிடித்து வருகிறேன். அப்படி என்று ஓடி வந்து யமன் என்று மார்க்கண்டேயன் என்று பாராமல் நான் என்று அறியாமல் பாசக்கயிறை வீசினார். படியிலிருந்து வெடித்து கோபம் பிரவேசித்து என் காலினால் எட்டி உதைத்து உதைத்த உடனே 18 நாளிலே மூச்சானார். ஆகிய உடனே படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவனாகப்பட்டவன் படைத்து விட்டார். 18 சேனைகளை படைக்கவும் அழிக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவன் யமன் மூச்சாகி இருக்கவும் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. உமாதேவியானது பார்த்தது. ஓடி வந்து மைத்துனத்திலே முறைவிடவும் திரேதா துவாபர கலி என்று சொல்ல முடியாத யுகம் 4. இந்த 3 யுகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது யுகத்தின் கண்ணிலே 3வது யுகத்தின் கண்ணிலே அதோ இருக்க முடியாத வசுதேவருக்கும் தேவகிக்கும் துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக பிறக்கின்றேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை ஏற்படுத்தி 18 சேனைகளை மடித்து உனக்கு பூமி பாரம் இருக்கின்றேன் அப்படி என்று கட்டளை இருக்கிறார். அப்படி எல்லாம் செய்தவர். அப்படி இருந்தாலும் கைலாயத்திலே இருக்க முடியாத பரம கடவுள் என்று தெரிஞ்ச விஷயம் ஓடியா அல்ல ஒரு வாரம் தெரிஞ்ச போதும். இருந்தாலும் ஒப்பற்ற அப்பராக இருக்க முடியாத உடையப்பருடைய அருளை பெற்று அதோ இருக்க முடியாத உமா மையேஸ்வருடைய அருளை பெற்று மற்றும் இருக்கின்ற தெய்வங்களுடைய அருளை பெற்று சபையிலே யாவற்றமானவருடைய அருளை பெற்று நல்லவனாகவும் நல்லவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்று ஆசித்து அப்படியே சபை நோக்கம்
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி உத்தமன் வேறுபாடு தாங்கனும் பாவைக்கு சாத்தி நீராடினால் சாட்சி நீராடினார் தீங்கன்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாறி பெய்து ஓங்கும் பெரும் சன்னல் கண்ணல் ஊடு பயிர்களவ பூங்குவலை போதில் பொறி ஒன்று கண்படைத்து கண்படைத்து தீங்காத முந்திருந்து சீர்த்தை முளைப்பற்றி பாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெரும் செல்வம் நிறைந்தோலோ என்றார். அப்படி என்ற வாக்கியத்துக்கு இணங்க அதோ இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதாரந்த கமலங்களுக்கும் அதோ அப்பனாக இருக்கும்படியான உடையப்பனுடைய பாதாரந்த கமலங்களுக்கும் அவையர் சுந்திருக்கும்படியான யாவர்க்கமானவருடைய பாதாரந்த கமலங்களுக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் உனக்கும் அடியேன் சிறியன் ஒன்றும் தெரிய அணியை கொட்டி வணக்கம். அப்படி இருந்தாலும் சாம்பிராணி மண்டலத்திலே இருக்கிறது உமாவையர் ரகுமா ஆணு பொறக்குமா பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் அது பொண்ணா பிறந்தா கொண்டு கூடுவென்ற புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் அது பொண்ணா பிறந்தா கொண்டு கூடுவென்ற புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் சிசுவதை செய்யாதே பெண்ணருவ கலைக்காதே சிசுவதை செய்யாதே பெண்ணருவ கலைக்காதே பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் அது பொண்ணா பிறந்தா கொண்டு கூடுவென்ற புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் எடுத்தவ பொண்ணுதான் நம்ம கருவி சுமப்பது பொண்ணுதான் பெற்று எடுத்தவ பொண்ணுதான் நம்ம கருவில் சுமப்பது பொண்ணுதான் தொட்டில் பாசமும் பொண்ணுதான் கட்டில் சுகமும் பொண்ணுதான் பெற்று எடுத்தவ பொண்ணுதான் நம்ம கருவில் சுமப்பது பொண்ணுதான் தொட்டில் பாசமும் பொண்ணுதான் கட்டில் சுகமும் பொண்ணுதான் தொட்டில் பாசமும் பொண்ணுதான் கட்டில் சுகமும் பொண்ணுதான் பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் அது பொண்ணா பிறந்த கொண்டு கூடுவென்ற புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் இந்த பேச்சுதான் இது உரிப்போன ஒரு வார்த்தைதான் இந்த பேச்சுதான் இது உரிப்போன ஒரு வார்த்தைதான் ஏதோ நடக்குது நாட்டில் தான் அதை இளங்கோவம் பாடுற பாட்டில் தான் ஊரெல்லாம் இந்த பேச்சுதான் இது உரிப்போன ஒரு வார்த்தைதான் ஏதோ நடக்குது நாட்டில் தான் அதை கண்டமானடி இளங்கோவம் பாடுற பாட்டில் தான் பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் பொண்ணு பிறந்தா ஆனா பிறந்தா கொண்டு கூடுவேன் ஆர்ப்பாட்டம் கொண்டு கூடுவேன் ஆர்ப்பாட்டம் பரமன் அழகிய சபையை நாடி பார்வதி நிற்பான்